அமுக்கு டுமுகள் அமால் டுமால். 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 ஷாம், சோம்பேறி பசங்களா 2 பேரும் சேர்ந்து வீட்டையா ரெண்டாக்கி வச்சிருக்கீங்க? அம்மா வீடு எங்கம்மா ரெண்டா இருக்குது? வீடு ஒன்னா தானே இருக்குது. காமெடி. சிரிச்சிட்டேன். தபார், நாளைக்கு டூர் போனோம்னா ஒழுங்கா போய் படுத்து தூங்குங்க, அப்பதான் கூட்டிட்டு போவேன். அட ஆமால, நாளைக்கு டூருக்கு போறோம். சரிமா, நாங்க போய் படுத்து தூங்குறோம். அண்ணா, நாளைக்கு காலையில டூருக்கு போனா, அதனால என்ன டிஸ்டர்ப் பண்ணாம தூங்கு. சரிடா தம்பி, நானும் தூங்கிடுறேன். பசங்களா, தூங்குறீங்களா? நீங்க 2 பேரும் தூங்க கூடாது, அது ரொம்ப தப்பாச்சு. ஏ டாலிஷே, என்ன பயமுறுத்தாத, அமைதியா படுத்து தூங்கு. அம்மா வந்தாங்கன்னா உன்னை செம்மையா அடிச்சிடுவாங்க. ஷாம், ஷாம், என் அன்பு ஷாமே, எழுந்துரு. ஏ டாலிஷே, நீ அமைதியா படுத்து தூங்க மாட்ட, அமைதியா படுத்து தூங்குடா. ஏ சாமி, தூங்கும் போது ஏன்டா சும்மா கத்திக்கிட்டே இருக்க? நீ கம்முனு படுறா, நான் காலையில டூருக்கு போனோம். ஷாம், உன்னை எவ்வளவு நேரம் கூப்பிட்டு இருக்கேன், கண்ணை திறந்து பாரு ஷாம். டேய், என்னடா சும்மா பேசிட்டே இருக்க உன்ன? ஐயோ அம்மா, பேய் டாலிஷே, எழுந்துடா, பேய் பேய். அம்மா அம்மா அம்மா. என்னது அம்மாவா? கூப்பிடு கூப்பிடு, அவங்களையும் கூப்பிடு. ஏ டாலிஷ், இங்க இருந்தா இந்த சோமி நம்மள கடிச்சிடும். வா நம்ம ஓடிடலாம். சரி, நான் வாடா ஓடிடலாம். அம்மா அம்மா. என்னாச்சுடா? எதுக்கு இப்படி பயந்து ஓடி வரீங்க? கூப்பிடு கூப்பிடு, உங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாரையும் கூப்பிடு. அவங்க எல்லாரும் என் வயிற்றுக்குள்ள போறாங்க. அம்மா அங்க பாருமா. நீங்க 3 பேரும் என் வயிற்றுக்குள்ள வர போறீங்க. வாடா ஷாம், செல்லக்குட்டி, வந்து என் வயிற்றுக்குள்ள வந்து. ஐயோ ஜோம்பி, நீ என்ன சாப்பிடவே சாப்பிடாத. நீ வேணா என் தம்பியை சாப்பிடு. ஏன்னா எங்க அம்மா என் தம்பிய லட்டு லட்டுன்னுவாங்க, ஆனா என்ன பச்சை மிளகான்னு திட்டுவாங்க. பச்சை மிளகா சாப்பிட்டா உன் தொண்டெல்லாம் எரியும், அதனால நீ லட்டை சாப்பிடு, ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும். என்ன தம்பிய மாட்டி விடுற, லட்டு பூந்தின்னு? ஜோம்பி அக்கா, ஜோம்பி அக்கா, நீங்க ஸ்வீட் எல்லாம் சாப்பிடாதீங்க. சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு சுகர் வந்துடும். நீங்க 3 பேருமே என் வயிற்றுக்குள்ளதான் போறீங்க. ஐயோ அம்மா, இப்போ இந்த ஜோம்பி நம்ம 3 பேரையும் சாப்பிட போல இருக்கே. இப்போ நம்ம என்ன பண்றது? ஷாம், டாலிஸ், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நம்ம கொல்லிமலைக்கு போயிருக்கும் போது கோடாங்கி சித்தர் நமக்கு ஒரு கோல் கொடுத்தாரு, ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்குமா? எடுத்துட்டு வந்து இந்த ஜோம்பிக்கு நம்ம யாருன்னு காட்டு. சரிமா, இப்பவே வரேன். ஏய் டாலிஷ், எங்க போற? வா, என் வயிற்றுக்குள்ள வா. ஏய் ஷாம், நீ வாடா. அம்மா இந்தாங்கம்மா. ஏய், ஒழுங்கா எங்க அண்ணனை விட்டு, இல்லனா உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. இவனை நான் விடுறதா இல்ல, இவனை நான் சாப்பிட போறேன். ஏய் ஜோம்பி, ஒழுங்கு மரியாதையை சாம விட்டு, இல்லைன்னா இந்த மந்திர கோல்லையே உன் கதையை முடிச்சிருவேன். ஏய், என்ன முட்டாளாக்க போறியா? இவனை நான் விடவே மாட்டேன், இவனை நான் சாப்பிட போறேன். ஏய் ஜோம்பி, நான் மறுபடியும் சொல்றேன், சாம விட்டு, இல்லைன்னா இந்த மந்திர கோலை வச்சு உன் கதையை முடிச்சிருவேன். ஏய், நீ என்ன வேணா பண்ணிக்கோ, நான் இந்த ஷாம விடுறதா இல்ல. இப்ப பாரு, ஆளுமா டோலுமா ஐசால கடி மாலுமா. என்ன விட்டு, உங்க யாருக்கும் நான் எந்த தோல்வியும் தர மாட்டேன். என்ன விட்டு. என்ன இப்ப ரொம்ப ஜாலியா இருக்கா? என்ன மன்னிச்சிரு, என்ன மன்னிச்சிரு, என்ன விட்டு, என்ன விட்டு. சரி சரி, உன்னை போனா போதுன்னு விடுறேன். இன்னொரு முறை இந்த பக்கம் வந்தீங்கன்னா அவ்வளவுதான். சரி, போறதுக்கு முன்னாடி ஒரு 10 தோப்பு கரணம் போட்டு போ. என்னது 10 தோப்பு தரணுமா? என்னால போட முடியாது. என்னது, போட மாட்டியா? அம்மா, உங்க மந்திரத்தை காட்டுங்கம்மா. நான் போட்டுறேன். 1 2 3 4. ஏய், நம்ம ஜோம்பி.
டேய் இந்த வாட்டி மந்திரக்கோல் வச்சு எங்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டீங்க. அடுத்த வாட்டி உங்களை என்ன பண்ண போற பாருங்க. மணி 9 இந்த பசங்க வெளியில விளையாட போச்சுங்கன்னா வீட்டுக்கு வர எண்ணமே தோட மாட்டேங்குது. இந்த பசங்களோட பெரிய தொல்லையா போச்சு. வீட்டுக்கு வரட்டும், அவங்கள வச்சுக்கிறேன் நான். ஷாம், தாலிஸ், ஷாம், தாலிஸ். என்னடா இது, நாயை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்துட்டீங்க? ஜுஜு ஜுஜு எவ்வளவு அழகா இருக்கு. இது எவ்வளவு நல்ல டாகி. ஏய், இந்த ராத்திரில எங்க போயிட்டு வரீங்க? ஆமா, இந்த நாயை என் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தீங்க? அம்மா, இந்த நாயி நாங்க வெளியே விளையாடிட்டு இருக்கும் போது எங்க கூட வந்து விளையாடுச்சு. அது மட்டும் இல்ல, இது எங்க மூஞ்சிலேயே நக்குச்சு. இது எங்க மேல எவ்வளவு பாசமா இருக்கு தெரியுமா? அதுக்கு அதனால இது நம்ம கூடயே இருக்கட்டும், இதை நான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன். டே பசங்களா, உங்க அக்காவுக்கு தான் நாய் பூனைன்னு எதுவுமே பிடிக்காதடா. அவ வர நேரமாச்சு. சரி சரி, இந்த நாயை எங்க எடுத்தீங்களோ அங்கேயே போய் விட்டு வந்துருங்க. போங்க போங்க. அம்மா, இந்த நாய் பார்க்க எவ்வளவு அழகா இருக்கம்மா. இது நம்ம கூடயே வச்சுக்கலாமா? ப்ளீஸ்மா ப்ளீஸ்மா. அம்மா, அது பாருமா, கைய தூக்கி எப்படி கஞ்சுதுன்னு பாருமா. ப்ளீஸ்மா, இது நம்ம கூடயே இருக்கட்டும்மா. டே பசங்களா, இந்த நாயை வச்சுக்கிறது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா உங்க அக்காவுக்கு தெரிஞ்சா இந்த நாயோட கூட உங்களையும் சேர்த்து அனுப்பிடுவா. உங்க அக்கா வர போல இருக்கு. சீக்கிரம் கதவு சாத்து, கதவு சாத்து. ஐயோ, உங்க அக்கா வந்துட்டா போல இருக்கு. சீக்கிரம் இந்த நாயை எடுத்து போய் எங்கடா ஒழிச்சு வைங்கடா. இல்லைன்னா இந்த நாயோட கூட நம்ம எல்லாரையுமே வெளியே அனுப்பிடுவா. ஐயோ, அக்காவா? டே, பயங்கரமா கதவு தட்டுறடா. சீக்கிரம் அந்த நாய் எங்க எடுத்து போய் ஒழிச்சு வைங்கடா. போங்க போங்க. சரிம்மா, அதோ ஒழிச்சு வைக்கிறேன். ஜூ 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 ஜூ. வா 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 வா, நாய் குட்டி வா, என் கூடயே வா பார்க்கலாம். ஜூ 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 ஜூ. ஏய் பப்பி, போ அந்த சந்துல போய் ஒளிஞ்சுக்கோ. அங்கதான் போ போ, சீக்கிரம் போய் ஒளிஞ்சுக்கோ. என்னடா, ஒழிச்சு வச்சீங்களா? ஆமா, இந்த சந்துல ஒளிச்சு வச்சுட்டேன். ஒழிச்சு வச்சிட்டீங்களா? வாமா வா. என்னம்மா, ஆபீஸ்ல இருந்து வந்துட்டியா? உள்ள வா, கதவு சாத்துக்கோ. எனக்கா இப்பதான் வரீங்களா? என்ன பார்க்காமயே போறீங்க? அக்கா, வந்துட்டீங்களா? அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல இதை சொல்லுங்க. கதவு திறக்க எவ்வளவு நேரம் ஆச்சு? அது வந்து நான் கிச்சன்ல சமைச்சிட்டு இருந்தேன். அம்மா, எனக்கு இன்னைக்கு நைட்டு சாப்பாடு வேணாம். நான் நாளைக்கு காலையில சாப்பிட்டுக்கிறேன். எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் போய் தூங்குறேன். அப்பா, இன்னைக்கு ஆபீஸ்ல என்ன வேலை? எனக்கு ரொம்ப தூக்கம் வருது. இன்னைக்கு நல்லா தூங்க போறேன். ஷாம், நீ யாரும் சாப்பிடுறியாப்பா? அம்மா, எனக்கு வேணாம். அந்த நாய் ரொம்ப பசியா இருக்கும், அதுக்கு கொடுங்க. என்னது நாயா? ஷாம், என்ன நாய்? எங்க இருக்கு நாய்? ஷாம், என்ன நாய்? அம்மா, நான் தம்பியை தான் நாயின்னு சொன்னம்மா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, உன் சின்ன தம்பியை தான் நாயின்னு சொன்னான். தம்பி, நாய்க்குட்டி தம்பி, சாப்பாடு சாப்பிடுறியா? எனக்கு சாப்பாடு வேணாம். நீ என்ன நாயின்னு சொன்னால எனக்கு அப்பவே வயிறு ஃபுல் ஆயிடுச்சு. ஏய் ஷாம், உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்ல. தம்பியை பார்த்து நாயின்னு சொல்ற. அதுவும் இல்லாத எனக்கு நாயினா சுத்தமா பிடிக்காது. இந்த வீட்டுல நாயின்ற பேச்சு யாரும் எடுக்க கூடாது. உங்களுக்கு எல்லாம் தூங்க வரல, ஒழுங்கா போய் தூங்குங்க. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் தூங்க போறேன். யார் அது இந்த நேரத்துல வந்து கதவு தட்டுறது? நாங்க 2 பேரும் திருடுங்க. உங்க வீட்டுல பணம், நகை எதெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் எங்க கிட்ட கொடுத்துருங்க. இல்லைன்னா நாங்க உங்களை சுட்டுடுவோம். ஓ, திருடங்களா? வாங்க வாங்க, வந்து இந்த சோஃபால உட்காருங்க. ஏய் டாய், அவங்க என்ன நம்ம சொந்தக்காரங்களா? சோஃபால வந்து உட்கார சொல்ற? அவங்க திருடனுங்கடா. உடனே திருடு திருடன்னு கத்துங்க. திருட திருட, எங்களை காப்பாத்துங்க, எங்களை காப்பாத்துங்க. ஏய் சிவா, சீக்கிரம் போலீஸ் போன் பண்ணு. ஏச்சி, அமைதியா இருங்க. சும்மா கத்திக்கிட்டே இருக்கீங்க. நாங்க ஒன்னும் சின்ன திருடங்க இல்ல, நாங்க ஒரு பெரிய டான்.
ஒழுங்கா உங்க வீட்டுல இருக்கிற காசு பணம் எல்லாத்தையும் தந்துருங்க, இல்லைன்னா நீங்க என் துப்பாக்கிக்கு வேலை வச்சுட்டீங்கன்னு அர்த்தம். திருடன் தம்பி, நாங்கெல்லாம் ரொம்ப ஏழைங்க. எங்க கிட்ட பணம் நகை எதுவுமே இல்ல, அப்படிதானம்மா? ஆமா நாங்க ரொம்ப ஏழைங்க. இது சரிப்பட்டு வரா மாதிரி தெரியல. நான் 1ல இருந்து 3 என்றேன். அதுக்குள்ள எங்கேயாவது பணம் இருக்குன்னு சொன்னாங்கன்னா இவங்க எல்லாரையும் உயிரோட விடு, அப்படி இல்லைன்னா ஒரு ஆளா சுட்டுட்டு வா. சரி பாஸ். 1 2 3 நான் சொல்றேன் காசு பணம் எல்லாமே அந்த சோஃபா சந்தில தான் இருக்கு, நீங்க போய் எடுத்துக்கோங்க. இப்ப வந்தாங்களா வழிக்கு? ஏமா நீ அங்கேயே உட்காந்துட்டு இருக்க, எழுந்து வா. நீ வந்தாதானே எங்களால காசு எடுக்க முடியும். என்னது இது? ஐயோ நாய் கடிக்குது. ஏய் என் கையோடு என் கையை. என்னது நாயா? நாய் எப்படி அங்க வந்தது? பட ஓடிலா. போயிட்டாங்களா? முதல்ல இத சொல்லுங்க, நாய் எப்படி இங்க வந்தது? நான் தான் வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வந்தேன். நல்ல வேலை செஞ்ச. இந்த நாயால தான் நம்ம இன்னைக்கு எல்லாரும் தப்பிச்சோம். ஐயோ எனக்கு என்னாச்சு? எனக்கு எப்படி மண்ணை சுத்துது? என்னாச்சுப்பா? உனக்கு என்னாச்சு? ஏன் இப்படி விழுந்து கிடக்குற? ஐயோ மெல்வின் எழுந்துருப்பா, எழுந்துரு. ஏய் ஷாம், கொஞ்சம் சீக்கிரம் வாடா. உன் தம்பி இந்த மயக்கடிச்சு விழுந்துருக்குறடா, சீக்கிரம் வாடா. என்னாச்சுமா? என்னாச்சு தம்பி? என்னாச்சு? எழுந்துக்கோடா, எழுந்துக்கோ தம்பி. அம்மா அண்ணா, நீங்க 2 பேரும் கவலைப்படாதீங்க. நான் புதுசா ஒரு மேஜிக் கத்து வச்சிருக்கேன், அதை வச்சு நான் தம்பியை எழுப்புறேன். சரிப்பா, உன் மேஜிக் சக்தினால எப்படியாவது தம்பியை எழுப்பிடுப்பா. சரி, நீங்க 2 பேரும் அவரோட பெட் மேல படுக்க வச்சுட்டு தள்ளி போயிருங்க. சரிப்பா. மியாம் 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 மியாம். ஏய் ஐயோ டாலிஸ், நீ என்னடா பண்ணிட்ட? தம்பியை நாயா மாத்திட்டியேடா. ஏய் டாலிஸ், ஒழுங்கு மரியாதையா தம்பி பழைய மாதிரியே மாத்து, இல்லன்னா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அம்மா அண்ணா என்ன திட்டாதீங்க, நான் பழையபடியே தம்பியை மாத்திடுறேன். ஏய் புழுக்கமா இருக்கு, குளு 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 வந்துரு. ஐயோ டாலிஸ், என்னடா நீ இப்ப போய் ஐஸ்கிரீமா மாத்திட்ட? டேய் அவனை திட்டாதடா, அவன் செய்யறதுக்கெல்லாம் கை தட்டுடா, அப்பதான் அவன் கரெக்டா செய்வான். அண்ணா அம்மா என்ன மன்னிச்சிடுங்க, இந்த வாட்டி மந்திரம் கொஞ்சம் தலைகில மாறிடுச்சு. இந்த டைம் நான் கரெக்டா பண்ணிடுறேன். சரிப்பா, சீக்கிரம் மந்திரத்தை போட்டு தம்பியை பழைய மாதிரியே மாத்துப்பா. ஆயா மாயா மீயா வந்துரு குட்டி பையா. ஐயோ டாலிஸ், என்னடா நீ தம்பியை மறுபடியும் பூனையா மாத்திட்டியாடா? அம்மா அண்ணா, நான் போடுற மந்திரம் தலைகில போயிட்டு இருக்கு, என்னவே தெரியல. தம்பி, உன் நம்பிக்கை நீ விட்டுறாதப்பா. உன்னோட மந்திரத்தை போட்டு மறுபடியும் தம்பி மாதிரியே மாத்திடுப்பா. சரி, நான் இப்ப பாருங்க, நான் மந்திரம் போட்டு எப்படி குட்டி பையனை வர வைக்கிறேன்னு. ரா 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 காவலையா, வாடா என் குட்டி பையா. அப்பா நீ என்னப்பா மந்திரம் போடுற? நீ மந்திரம் போட்டு அவனை எலியா மாத்தி வச்சிருக்கிறப்பா. நல்ல மந்திரமா போட்டு அவனை மனுஷனா மாத்தி கொடுப்பா. ஐயோ என்னால முடியல. ஏன் டாலிஸ் எங்க போற? என் மந்திரம் எல்லாம் பழசாயிடுச்சு, எதுவுமே வேலை செய்ய மாட்டேங்குது. அதனால வெளியே போய் புது மந்திரம் கத்துக்கிட்டு வரேன். சரி சீக்கிரம் வந்துரு. டேய் என்னடா உன் தம்பி எலியா மாறிட்டானடா? அவன் பழையபடி மாறுவானடா? அம்மா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, டாலிஸ் தான் புது மந்திரம் கத்துக்க போயிருக்கால, அவன் சீக்கிரம் வந்துருவான். அவன் வந்தோடனே நம்ம தம்பியை பழைய மாதிரியே மாத்திடுவான். சரிப்பா. அம்மா கதவு தரங்க, நான் புது மந்திரம் கத்துக்கிட்டு வந்திருக்கேன், சீக்கிரம் கதவு தரங்க.
தாலிஸ், இந்த வாட்டியாவது மந்திரத்தை கரெக்டா போட்டு தம்பியை பழையபடி மாத்து. சரி, நான் இந்த வாட்டி நான் மந்திரத்தை கரெக்டா போட்டு தம்பியை பழையபடி மாத்துறேன். குண்டல கடி கும்மா வாய மந்திரம் என்ன சும்மாவா? தாலிஸ், இப்ப என்னடா பண்ணி வச்சிருக்கிற? தம்பிய மாத்திரம் ஆடா மாத்தி வச்சிருக்கிறியாடா? பரவாயில்லம்மா, ஆடுதானம்மா. ஆடு கடிச்சது ரொம்ப நல்லது. இப்ப ஆடுதான் ரொம்ப தின்னாதேம்மா. என்ன சொன்ன? அமுக்கு டுமுக்கு அமால் டுமால் குத்தல் கடி கும்மாவா? எங்க குத்து என்ன சும்மாவா? அமுக்கு டுமுக்கு அமால் டுமால் அமுக்கு டுமுக்கு அமால் டுமால் சரி பையா, உன் கையில என்னெல்லாம் இருக்கோ ஒழுங்கு மரியாதை என்கிட்ட கொடுத்துரு. ஐயோ, என்கிட்ட ஒண்ணுமே இல்ல, என்ன விட்டுடு ப்ளீஸ். சீக்கிரம் சீக்கிரம் கொடு. சோம்பி சோம்பி சோம்பி. சோம்பி ஆண்டி, நீங்களே என்ன காப்பாத்துனீங்களா? ரொம்ப தேங்க்ஸ் சோம்பி ஆண்டி. பரவாயில்ல தம்பி. நீங்க என் கூட ஃப்ரெண்ட் ஆயிடுறீங்களா? உன் கூட ஃப்ரெண்ட் ஆயிடுறேன். ஃப்ரீயா பர்கர் சாப்பிடணுமா சொல்லு. இது ஃப்ரீ பர்கரா? ஓகே ஆண்டி. என் கூட வா, உனக்கு ஃப்ரீயா பர்கர் வாங்கி தரேன். இந்த பர்கர் காரரே, பர்கர் கொடுங்க. ஐயோ சோமியா, போடு. தம்பி, ஃப்ரீயா பர்கர் கேட்டியே, இதோ பார், உனக்கு எவ்வளவு வேணுமோ போய் எடுத்து சாப்பிடு. சரி ஆண்டி. சாப்பிடு சாப்பிடு, நல்லா சாப்பிடு. ஆண்டி, அந்த பர்கர் செம்ம டேஸ்டா இருந்தது. சரி வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம். போலாம் தம்பி. அங்க பாரு சங்கி, நம்ம கிரகத்துல இருந்து தப்பிச்சு போன ஜோம்பி அந்த தமிழ்நாட்டுல சுத்திட்டு இருக்கு. வா, உடனே தூக்கிடலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணு மங்கி, அது டாலி சுண்டல் போயிருக்கு. வெளியே வரட்டும், அதை நம்ம தூக்கிடலாம். உள்ள வாங்க ஆண்டி, நீங்க சோஃபால உட்காருங்க. எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, முடிச்சுட்டு வரேன். சரி டாலி. அம்மா இங்க வாங்குனா, நான் என்னோட புது ஃப்ரெண்ட் காமிக்கிறேன். அப்படியாப்பா? சரி வா. தாலிஸ், இது ஜோம்பி தாலிஸ். இதுவா உன் ஃப்ரெண்டு? ஆமாமா, இதுதான் என்னோட நியூ ஃப்ரெண்ட் ஜோம்பி. ஜோம்பி ஆண்டி, இதுதான் எங்க அம்மா. எங்க அம்மா எனக்கு பாக்கெட் மணியே தர மாட்டேன்றாங்க. ஐயோ, போட்டு கொடுத்துட்டானே. டாலி, உங்க அம்மா உனக்கு காசே தரது இல்லையா? என்னப்பா அப்படி சொல்ற? இந்தாப்பா, ஒரு மாசத்துக்கு தேவையான பாக்கெட் மணி எடுத்து நீ செலவு பண்ணிக்கோ. அட, இதுனா அதிசயமா இருக்கு. ஜோம்பி ஆண்டி, வாங்க நம்ம வெளிய போய் செலவு பண்ணலாம். நம்ம கிட்ட நிறைய காசு இருக்கு. வா டாலி, போலாம். ஜோம்பி ஆண்டி, அம்மா நம்மளுக்கு நிறைய காசு கொடுத்திருக்காங்க. வாங்க நம்ம ஜாலியா செலவு பண்ணலாம். சங்கி, அது டாலி சுண்டல்ல இருந்து வெளியே வந்துச்சு. வா, உடனே நம்ம அதை கூட்டிட்டு போயிடலாம். டாலி, டாலி, என்ன காப்பாத்து, காப்பாத்து. ஐயோ ஜோம்பி ஆண்டி, உங்களுக்கு என்னாச்சு? ஐயோ, அந்த ஏலியன் ஜோம்பி ஆண்டி தூக்கிட்டு போயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுவேன்? டாலிஸ், அந்த ஜோம்பி கூட சேர்ந்து என்ன ஆட்டம் காட்டினா உன்ன? ஐயோ ஆமா, அப்படின்னா ஒண்ணும் இல்லம்மா, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. சரிதான், நான் உன்னை தப்பா புரிஞ்சுட்டேனா? இப்ப நான் உனக்கு புரிய வைக்கிறேன் இரு.